இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். திருமதி எமலா தாமஸ் நினைப்படைப்பாளிகள் டொச்சு பேப்பரும் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்டோட தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 50. ஒரு பெரிய ஸ்பெஷல் எபிசோட் தான் இது. ஏன்னா நம்ம 50th எபிசோட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பெரிய ஸ்பெஷல் எபிசோட் தான். இதை வந்து நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்க தான் இப்போ கதை சொல்ல வராங்க. அவங்க எல்லாருமே சூப்பரா கதை சொல்றாங்க. நான் கேட்டு பார்த்திருந்தேன், ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க கேளுங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். இப்ப கதை சொல்ல வர்றது தர்ஷிகான்ற ஒரு பாப்பா தாங்க. அவங்க ரொம்ப அழகா கதை சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்றத அழகா அவங்க கதை மூலமா நம்ம ப்ரூவ் பண்ணிருக்காங்க. வாங்க நம்ம யார் கதை எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க. என் பேர் வந்து ஜி தர்ஷிகா. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க ஸ்கூல் பேர் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் வந்து ஒரு கதை சொல்ல போறேன். இப்போ வந்து ஒரு முதியோர் வந்து ஒரு மரத்தடியில வந்து உக்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த நாட்டோட ராஜா வந்து குதிரையில வந்து ஏறி போயிடுறாரு. அப்போ வந்து அவரை தேடி வந்து ஒரு போர் வீரரும் மந்திரியும் வந்து அவரை தேடி போறாங்க. அப்போ வந்து அந்த முதியோர் உக்காந்துட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு அந்த போர் வீரர் கேக்குறாரு, ஏ கிழவா, என் ராஜாவை நீ எங்கேயாச்சும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் வீரர் வந்து கேக்குறாரு. அவரு போயிட்டதுக்கு அப்புறம் அடுத்தது மந்திரி வந்து கேக்குறாரு, வயதானவரே, என் ராஜாவை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அடுத்தது வந்து ராஜா வராரு. ராஜா வந்து இந்த மாதிரி முதியவரே, எனது போர் வீரர்கள் அடுத்தது மந்திரியை வந்து என்னை தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த முதியவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என்னை தேடி வந்து போர் வீரர் முதல்ல வந்தாரு. போர் வீரர் முதல்ல வந்து இந்த மாதிரி கிழவா, அவர் வந்து ரொம்ப மரியாதை இல்லாம பேசினாரு. மந்திரி வந்து கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினாரு. நீங்க ரொம்ப பன்மையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கதையில வந்து என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து மரியாதையா பேசணும், யாரையும் வந்து தாழ்வார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில வந்து நம்ம பாக்கணும். நன்றி. நான் சொன்ன மாதிரியே தர்ஷிகா ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்க எல்லாரையுமே மதிக்கணும் அப்படின்றத ரொம்ப கதை மூலம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. கதை மூலமா அவங்க நம்ம வண்ணத்து பூச்சிகள் கூட சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்லலான்னு கேட்போம். இப்ப கதை சொல்ல வர்றது நம்ம ஹர்ஷினி தாங்க. நம்ம கதை சொல்ல போறாங்க. அவங்க நம்மளோட கனவு உலகத்தை அப்படியே அழகா வர்ணிச்சிருக்காங்க கதை மூலமா. அவங்க ரொம்ப சூப்பரா கதை சொல்றாங்க. கேளுங்களேன், உங்களுக்கு பிடிக்கும். என் பேர் வந்து அர்ஷினி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் நேம் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் சொல்ல போற கதையோட பேர் என்னன்னா, என் கனவு உலகம். புறநகர்னு ஒரு ஊர்ல ரோஜான்னு 2வது படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தா. தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துக்குள்ள போனோடனே ஒரு பூங்கா வருது. அந்த பூங்கால பட்டாம்பூச்சி, தோட்டம், அது மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சு விளையாடிட்டோன்னா திடீர்னு ஒரு குரல் வருது. கண்ணை திறந்து பார்க்கும் போது அதெல்லாம் கனவு தானே அவளுக்கு தெரியுது. அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன கனவுன்னு. அவளுடைய கனவை வந்து அவ சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா வந்து சிரிச்சாங்க. சரி, நேரம் ஆயிடுச்சு, நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க. அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவ சொல்றாங்க. அவங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே கனவு வரல, வேற ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து அவ பீச்சுக்கு போறா. பீச்சில் இருக்கிற மண்ணை வச்சு விளையாடுறா. என்ன பண்றானா, ஒரு கோட்டை கட்டுறா. அந்த கோட்டை கட்டி அலை வந்து அடிச்சு அந்த கோட்டையே போயிடுது. அவ ரொம்ப அந்த அலையே போயிடுது. அதனால அவ ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கு கண்ணை முடிச்சோடனே அவங்க அம்மா கிட்ட வந்து அவள் நடந்ததை வந்து சொல்றா. என்ன நம்ம ஹர்ஷினி அவங்க நம்மளோட கனவு உலகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு அப்படியே சூப்பரா கதையா சொல்லிட்டாங்களா. அப்படிதாங்க உங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி கதை சொல்ல ஆர்வமா இருக்காங்களா? அவங்களோட திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்தாச்சு. நம்ம வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம ஹர்ஷினிக்கு நம்ம சொல்லிடலாம். நம்ம வண்ணத்து பூச்சிகள்
குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். மற்றவர்களை பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்றத, மதித்து பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்றத நம்ம மணிகண்டன் இப்ப ப்ரூஃப் பண்ண வர்றது கதை சொல்லி. எப்படி நம்ம மணிகண்டன் ப்ரூஃப் பண்றாருன்னு வாங்கலாம் கேட்போம். ஹலோ, என் பேர் மணிகண்டன். எங்கள் அப்பா பேர் வந்து ஜெயந்தன், எங்கள் அம்மா பேர் வந்து ஐஸ்வர்யா. நான் 8th ஸ்டாண்டர்ட் செக்ஷன் பி படிக்கிறேன். நான் சொல்கிற கதைக்கு பிடிச்சிருந்தா நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு ஊரில், செம்பூர்னு ஒரு ஊரில் ஒரு ஊர், அது வந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நிறைய பசங்க படிச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் அது பள்ளிக்கூடம் மாதிரி ஹாஸ்டல். ஆனால் அந்த ஹாஸ்டலில் வந்து படிச்சுன்னு இருக்கும்போது அப்போ நைட் ஆனால் 6 மணிக்கு மேலே அங்கே வெளியே வரக்கூடாதுன்னு அங்கே ரூல்ஸ் ஒன்று இருந்தது. அந்த ரூல்ஸ் மீறி வந்தால் உயிர் போய்டும்னாங்க. அதான் 6 மணி ஆனாலே அங்கே ஒரு கதவு திறக்காம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. அன்னைக்கு 2 பேர் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாங்க. 7 மணிக்கு வந்தால் அங்களே இருட்டாக இருக்கும், முழுசாக இருட்டான இந்த இடத்துல அவங்க வந்தாங்க. அவங்க வந்து வாங்கடி சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் 2மே பொண்ணுங்க தான். அதில் அவங்க வெளியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது போயினே இருக்கும்போது பின்னாடி மேலே இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி அலைஞ்சு எரிஞ்சுது. அதுதான் வாடி ஏதாவது லூஸ் கலர் ஷைன் பண்ண ஒரு பொண்ணு சொன்னான். அது வந்து இல்லடி பயமாகுது, வாடி நம்ம போயிடலான்னு சொன்னான். இல்லை சும்மா வாடி போயிட்டு வரலான்னு கூண்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கீழே வரும்போது ஒரு டொங் டொங்னு 3 வாட்டி சத்து கேட்டுது. பின்னாடி திரும்பி பார்த்தா நான் யாரும் காணோம். பின்னாடி அவங்க ரூமு கிட்ட வந்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு உருவம் கருப்பா நின்று அங்கே அவங்க மறைச்சிருந்தது. லைட்டு ஆஃப் ஆகி போயிடுச்சு. ஆஃப் ஆகி போய் திரும்ப ஆன் ஆகும்போது பேய் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துனே இருந்தது. கிட்ட வந்ததுலாம் அவங்க உள்ள போயிட்டு மறுநாள் காலையில இந்த மாதிரி பிரின்சிபல் கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் அந்த பிரின்சிபல் ஒரு பொண்ணே சாவடிச்சு போட்டான். அங்கே வந்து கொலை பண்ணாங்க. அந்த ரூமை மட்டும் ஆனால் திறக்க மாட்டாங்க. அந்த ரூம்ல வந்து தான் அந்த பொண்ணோட பாடியும் பொண்ணோட இதுவும் வந்தது. சாவடிச்சு போட்டதுல அதனால அவர் வந்து எங்கேயோ போயிட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க பிரின்சிபல்கிட்ட சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க நீங்க உங்க ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றி ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போங்கன்னு தொட்டு விட்டுறாங்க. அவங்களும் கிளாஸுக்கு போயிடறாங்க. ஆனால் மறுநாள் சார்லி போட்டு பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் போட்டு பார்த்ததுக்கப்புறம் எஸ்ன்னு போட்டுருந்தது. சார்லி ஆயுதேன்னு போட்டாங்க. எஸ்ஸா நோவான்னு கேட்டாங்க. எஸ்ன்னு வந்துட்டோமே அந்த இடத்த பென்சில் எல்லாமே நொறுங்கி நோட்டு எல்லாம் கிழிஞ்சி போய் அந்த இடத்துல திரும்ப பேய் வந்துச்சு. திரும்ப லைட்லாம் ஆஃப் ஆகி அனுச்சதுல அவங்க திரும்ப அவங்க ரூமுக்குள்ள போனாங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் காலை பூச்சி இழுத்து அந்த பொண்ணை சாவடிச்ச ரூமுக்கு எடுத்துன்னு போய் அந்த பேய் போட்டுச்சு. அதனால திரும்ப போலீஸ்லாம் வந்து அந்த ரூமை திறக்கலான்னு அந்த மாதிரி இது பண்ணும்போது ஆனால் அந்த ரூமை திறக்கவே விடல. அதனால வந்து சரி இன்னும் இந்த மாதிரி நடக்காதுன்னு பிரின்சிபல் சொல்லி ஒரு சாமியாரை கூட்டின்னு அந்த இங்கே வந்தாங்க. வந்ததுக்குள்ள இந்த இடத்துல இந்த ஹாஸ்டல்ல வந்து ஒரு பொண்ணு உருவம் ஒன்று நடந்து வளர்த்து இருக்குது. இந்த இடத்துக்கு யாரோ இந்த பொண்ணை சாவடிச்சுக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணை அந்த சாவடிச்சவங்கள பழி வாங்கணும்ட்டு அந்த பொண்ணை வந்து சாவடிக்கணும்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுது. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவா சொன்னாங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு உருவம் இங்க இது பண்ணிருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லை என் பொண்ணுலாம் எப்பயோ இறந்துட்டா, அதனால இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேற ஏதாவது ஒரு பொண்ணோட உருவமா இருக்கும்ட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இல்லை இது உங்க பொண்ணு உருவம் தான் சொல்லி அவங்க திரும்ப கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேர் கையில இருக்கிற ரத்தத்தை எடுத்தாதான் அந்த பேய் வந்து அவங்க அம்மா உடம்புக்குள்ள வரும்னு சொன்னாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா ரத்தத்தையும் எடுத்து வச்சு அந்த பேயை வர வச்சு அவங்க அம்மா உடம்புல இறக்கி பேச வச்சாங்க. அந்த பேயை இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து எதுக்கு நீங்க என்ன சாவடிச்சிங்க, யார் சாவடிச்சான்னு கேட்டாங்க. அந்த சாமியார் யார் சாவடிச்சான்னு சொன்னது கேட்டதுக்கு நீங்க உட்காந்துருக்காரு அந்த பிரின்சிபல் தான் சாவடிச்சாரு, எதுக்குன்னு கேட்டாங்க. எதுக்குன்னு இந்த மாதிரி சாவடிச்சாங்க கேட்டதுனால இல்லை ஏன்னா வந்து ஃபீஸ் கட்டணும்னு காசு கேட்டுன்னே இருந்து தொல்லை பண்ணியிருந்தாங்க, தர முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ரேப் பண்ணி என்னை கொன்னாங்க. அதனால நான் இவங்களை பழி வாங்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேய் போயிடுது. திரும்ப அந்த இதனால 2 பசங்க
ஒரு பசங்க ஒரு 2 பசங்க அவங்க லீவு விட்டுருக்காங்கன்னா அவங்க ஊருக்கு கிளம்பலான்னு காரை எடுத்துக்கின்னு கிளம்பும் போது அந்த காரு போய் நேரும் போது பஞ்சர் ஆகுது. கார் டயர் பஞ்சர் ஆகுதுல, அவங்க கார் நின்றுட்டு டயர் பார்க்கும் போது கார் பின்ன டிக்கி திறக்குறாங்க. டயர் திறக்கும் போது ஆனா அந்த பின்னாடி லைட்டு கூட ஆன் பண்ணாம டிக்கே திறனால ஒரு உருவம் அந்த அண்ணா மேல ஊந்து போய் அவங்க அந்த அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிக்காது பார்த்துச்சு. அதுக்குள்ளேயே அந்த காட்டுல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல இருந்து எல்லாம் காக்காவும் வந்து கத்திக்கினே இருந்ததுங்க. கத்தினேனால ஒரு சிறுத்தை அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்ததுனால சாவடின்னு பார்க்கும்போது அந்த சிறுத்தையும் அந்த பேய் சாவடிச்ச மரம் எல்லாரும் அந்த கார்ல இருந்து ஓடி போயிட்டாங்க. ஆனா ஓடி அந்த ஸ்கூலுக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளேயே போனதுல இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க பிரின்சிபல் கிட்ட. இல்ல இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு பிரின்சிபலை கொண்டு போகும்போது பிரின்சிபல் அந்த பேய் சாவடிச்சதுல அந்த பசங்க வந்து ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க ரூம்லயே போய் உட்காந்துக்கினாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் போல, நோ சிக்னல் காட்டுறதுனால சரி நம்ம இங்கே இருந்து நாளைக்கு காலையில போய்க்கலாம்னு சொன்னோடனே அந்த பையன் அந்த பேய் வந்துருது. அவங்க கது வந்து அந்த நேரத்துக்கு தட்டுறதுனால என்ன பண்றது, கது திறக்கான்னு சொன்னா கது கொஞ்சம் கொஞ்சமா உடச்சி அங்க உட்காரவங்க 4 பேரே சாவடிச்சதுல அந்த பேய் பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு பிரின்சிபலையா சாவடிச்சு போட்டுருது. பிரின்சிபலை சாவடிச்சு அவள்தான் நான் பழி வாங்க நினைச்சவங்கள பழி வாங்கிட்டேன், நான் இதோட இங்க வரமாட்டேன்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட சொல்லிட்டு அதுவும் போயிடுது. கதைய முடியுது. நம்ம மணிகண்டன் ரொம்ப அற்புதமாக ப்ரூவ் பண்ணியிருந்தாருல்ல, அவர் கதை சொல்லி நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யார் கதை சொல்றா அப்படின்றது தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்கல்ல? வாங்க, நானுமே ஆர்வமா இருக்கேன். வாங்க கேட்க போவோம். பால்ராஜா அப்படின்ற ஒரு அண்ணா ரொம்ப இப்ப கதை சொல்ல வராரு. அவரு ஏழை பையனோட அழகான ஒரு கதைய ரொம்ப அற்புதமா கதை சொல்ல போறாரு. அவங்க ஏழை பையனோட குடும்பம் பத்தியும் ரொம்ப அழகா கதை சொல்லியிருந்தாரு. அவரோட வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக அவரோட கதையை வரவேற்போமா கேட்டு. என் பேர் வந்து ஏ பால்ராஜா. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். நான் வந்து கண்டகி நகர்ல இருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு பையன் பிறக்கிறானா. அந்த பையனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா நஷ்டத்துல போயிட்டு இருக்கான், சோகமா இருக்கிறானா. அவங்க அம்மா வந்து அவனுக்கு 5 வயசு ஸ்கூல் சேர்த்து விடுறாங்களாம். அந்த பையன் ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கிறானா. அவனுக்கு படிப்பே ஏறலையா. அவன் நல்லா டிராயிங் பண்றானா. அதனால அவங்க அம்மாட்ட போய் சொல்றான், அம்மா எனக்கு படிப்பு வரலம்மா, அதனால நான் வேற ஏதாவது பாக்குறேன்னு சொன்னான். வேற ஏதாவது வேலை அந்த மாதிரி பாக்குறேன்னா அவங்க அம்மாவும் சரின்ட்டாங்க. சரி நீயாவது ஒருத்தனாவது போய் வேலை பாரு அப்படின்னாங்க. அவங்க அம்மா அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க, அவனும் வேலைக்கு போயிடுவான். அவன் சம்பளம் வந்து வெறும் 10 ரூபா தான் தருவாங்களாம். அவன் அங்கே போயிட்டு நல்லா டைம் கிடைச்சா பேப்பர் வாங்கிட்டு வரைவானா. அவன் நல்லா வரைஞ்சி நல்லா வரைய கற்றுக்கிட்டானா. அவன் ஒரு நாள் நல்லா வரைஞ்சிட்டு அவங்க அம்மாட்ட போய் காமிச்சானா எல்லாத்தையும். அவங்க அம்மா இதெல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்கு, நீலாம் டிராயிங் வரைஞ்சி விற்கலான்னாங்க. அவனும் நிறைய டிராயிங் வரைஞ்சி விற்றான். அதில் அவனுக்கு வர காசை வச்சு அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டான், அவங்க அப்பா நல்லா பார்த்துக்கிட்டான். அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருவாராம். அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வருவாங்களாம். அவன் வந்து 5 மணிக்கே வந்துருவானா. வீட்டுக்கு வந்து பசிக்கிட்டு அவனே செஞ்சு சாப்பிட்டு போனான். ஒரு நாள் வந்து நல்லா டிராயிங் வரைஞ்சி நல்லா பெருசா வரைஞ்சி ஒரு இடத்துல வைக்கிறானா. அதுக்கு அவனுக்கு கிடைச்ச காசை வச்சு அவன் நல்லா இருக்கானா. இப்போ நம்ம பால்ராஜா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாருல, அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? நம்ம புருஷோத்தமன் தான் இப்ப கதை சொல்ல வர்றாரு. அவர் ரொம்ப சூப்பரா காக்காவின் கதையை தான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்காரு. ரொம்ப அற்புதமா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேளுங்களேன், உங்களுக்கு பிடிக்கும். என் பேர் புருஷோத்தமன். நான் வந்து கண்ணகி நகர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட், 13 வயசு ஆகுது. நான் வந்து காக்கா கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா வந்து எந்த வீட்டுல சாப்பாடு வச்சாலும் அங்க போய் சாப்பிடுமா. அந்த மாரி தினமும் சாப்பிட்டு கொண்டு இருந்துதான். அந்த மாரி ஒரு வீட்டுல வந்து விசேஷமானால அந்த வீட்டுல வந்து சாப்பாடு வச்சாங்களாம். அது சாப்பிட வெயிட் பண்ணிச்சான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இன்னொரு காக்காவும் இருந்துச்சான். அவங்க சாப்பாடு வைக்கும் போது 2 காக்காவும் சேர்ந்து சாப்பிட்டுச்சான். அப்போ வந்து தண்ணியை வந்து 2வது காக்கா வந்து சாப்பிட்டு தண்ணி குத்துட்டு போயிடுச்சான். முதல் காக்கா வந்து சாப்பிட்டு தண்ணி பார்க்கும் போது தண்ணி இல்லையா. அதே மாரி அது வீட்டுக்கு போகும்போது ஒரு பானை இருந்துச்சான். அந்த பானையில வந்து தண்ணி இருந்துச்சான்.
அப்போ வந்து அந்த காக்கா வந்து யோசிச்சான், கல்லு போட்டா பானை உடஞ்சிரும், நம்ம வந்து கல்லு போட தேவையில்லன்னு சுத்தி முத்தி பார்த்துச்சான். அங்க வந்து ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சான். அந்த டஸ்ட்பின்ல இருந்து நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் இருந்துச்சான். அதுல வந்து ஒரே ஒரு ஸ்டா மட்டும் இருந்துச்சான். அந்த ஸ்டாவை எடுத்து பானையில போட்டு அது தண்ணி வருதான்னு பார்த்துச்சான். அப்போ வந்து தண்ணி வந்துச்சான். அதை குச்சிட்டு எல்லாம் காக்கா கிட்டே போய் காக்கான்னு கத்தி சொல்லிச்சான். நன்றி. நம்ம புருஷோத்தமன் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார்ல, அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். நம்ம ராமகிருஷ்ணன் இப்ப கதை சொல்ல வராரு. நம்ம ராமகிருஷ்ணன் எதை பத்தி கதை சொல்ல போறாங்கன்னா, நம்மளோட சின்ன வயசு இன்ஸ்பிரேஷன், அதாவது சின்ன வயசுல நம்மளோட ஸ்டில் நவ் இன்ஸ்பிரேஷனான சூப்பர்மேன் கதை தான் சொல்ல போறாரு. அவர் எப்படி சூப்பரா கதை சொல்றாருன்னு கேட்போம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஏ சிவராமகிருஷ்ணன். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன். கண்ணி நகர் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து சூப்பர்மேன் கதை நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு சிட்டியில் வந்து 4 சூப்பர்மேன் இருந்தாங்க. அந்த சூப்பர்மேன் வந்து அநியாயத்தெல்லாம் தடுப்பாங்க. அவங்க வந்து பாட்டிக்கு, தாத்தா பாட்டிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி, எல்லாம் சைக்கிள் எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன பாப்பா வந்து கத்தின்னு பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த 4 சூப்பர்மேன் வந்து அவங்கெல்லாம் அச்சு போட்டு அந்த பாப்பாவை வந்து அவங்க வீட்டில் சேஃபாக சேர்த்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க அடிப்பட்டாங்களே டெரரிஸ்ட், அவங்க வந்து அவங்க குரூப் வந்து டெரரிஸ்ட். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போய் டெரரிஸ்ட்லாம் போய் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 1000 பேர் அந்த மாதிரி கிட்ட வந்துட்டாங்க. இவங்க வந்து 4 பேர் தானே, அதனால சமாளிக்க முடியாதுன்னு வேற நாடு போயிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, டெரரிஸ்ட் இவங்க வந்து தேர்ந்தாங்க. அப்போ வந்து இப்போ இவங்க 4 பேரும் அங்கே யூரோப்பில் இருந்தாங்க. இவங்க வந்து மறைமுகமாக வாழ்ந்துனுக்குறாங்க டெரரிஸ்டுக்கு தெரியாம. ஒரு நாள் என்னாச்சு, அவங்க 4 சூப்பர்மேன்ல ஒரு மேன் இறந்துட்டாரு. காரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்க அடக்கம் பண்ணிட்டு அவங்களோட ரத்தம் வந்து எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அதே மாதிரி ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு இன்னொருத்தர் இறந்துட்டாரு. அது வந்து மர்ம முறையில எப்படி கொலை செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு டவுட் வந்துச்சு, இவங்கதான் டெரரிஸ்ட் தான் பண்றாங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் போறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்களே, அவங்க 2 பேரும் அவங்கள 2 பேரோட ரத்தத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க வந்து வேற அந்த யூரோப்ல இருந்து வேற நாடுக்கு போறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. அவரு வந்து அவருக்கு வந்து அவங்க இப்ப செத்தவங்க எல்லாம் உயிரோட கொண்டு வர மாதிரி பண்றாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப நீங்க அவங்க கிட்ட சொல்றாங்க, 2 சூப்பர்மேன் சொல்றாங்க, நீங்க வந்து அந்த ஒரு லிக்விட் வந்து எடுக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு செடி, ஒரு அரிய வித செடி வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு பொட்டி இருக்கும். அதுல சாவிலாம் இருக்கும். ஆனா அது உள்ள போனா யாருன்னா செத்துருவாங்க அப்படின்றாங்க. நாங்க போறோம் சார், அப்படியே அவன் சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றோம் நாங்க அவங்கலாம். அப்புறம் அவங்க போறாங்க. போகும்போது அங்க என்ன இருக்குதுன்னா, அந்த ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு தங்க பாம்பு இருக்கு. அங்க 2 பேர் தானே இருக்காங்க. அதனால வந்து தங்க பாம்பு வந்து ஆசைப்பட்டு அங்க வந்து இது வித்தா அவனுக்கு காசு கிடைக்கும். ஒரு சூப்பர்மேன் வந்து அவர் எடுக்க போகும்போது அந்த பாம்பு வந்து கொத்திச்சு. அவரு இறந்துட்டாரு. இப்போ அந்த சூப்பர்மேன் வந்து அங்கேயே விட்டு அவர் வந்து அந்த கெமிக்கல் அந்த செடி எடுத்துட்டு அந்த இறந்தாருல அவரு தூக்கின்னு வந்துட்டாரு சயின்டிஸ்ட் கிட்ட. இப்போ வந்து 3 பேரு இப்ப இறந்தவர் வந்து அந்த லிக்விட் ஒரே ஒரு டிராப் மட்டும் ஊத்துறாரு. அவங்களும் உயிரோட வந்துடுறாங்க. அதே மாதிரி அங்க ரத்தம் இருக்கும்ல, அது யூஸ் ஆகும்னு சொன்னால இதுக்குதான். அந்த ரத்தம் வந்து அந்த ரத்தத்தோட அந்த லிக்விட் பண்ணா அவங்க வந்து உயிரோட வந்துருவாங்க. இப்போ வந்து 4 பேரும் உயிரோட வந்துட்டாங்க. திரும்ப வந்து அவங்க அந்த லிக்விடை சேவ் பண்றாங்க. அது ஒரு மாதிரி பொட்டியில வச்சு இது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு வைக்கிறாங்க. இவங்க வந்து திரும்ப எல்லாம் அந்த ஊர்லயே அந்த நாட்டிலேயே இவங்க என்ன நல்லா பண்ணுமோ, எதெல்லாம் நல்லது பண்ணுமோ அதெல்லாம் நல்லது பண்ணி இவங்கெல்லாம் அப்புறம் பண்றாங்க. அவ்வளவுதான். நன்றி. சூப்பர்மேன் கதையை சூப்பரா சொல்லியிருந்தாரு நம்ம ராமகிருஷ்ணன். அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? சனான்ற ஒருத்தவங்க தான் இப்ப கதை சொல்ல வராங்க. அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. டாபிக்கே சூப்பரா இருந்தது. என்னன்னா டாபிக் குடும்பத்தின் கதை தாங்க. அந்த குடும்பத்தின் கதை எவ்வளவு அழகான டாபிக்ல இது. நம்மளுடைய எல்லாரோட குடும்பத்தையும் அவங்க அழகா வர்ணிச்சிருந்தாங்க கதையிலேயே.
ரொம்ப அற்புதமானது. கேளுங்களேன், உங்களுக்கு பிடிக்கும். என் பேர் சனா. நான் வந்து 8th B படிக்கிறேன். என் வயசு வந்து 12. நான் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். ஒரு ஊரில் வந்து 4 பேர் இருந்தாங்களாம். அப்பா அம்மா 2 பசங்களும் லேடிஸ் தாவாம். அப்போ என்ன ஆச்சா, அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து கிராமத்தில் இருந்தாங்களாம். கிராமத்துலேருந்து வெளியே வரப்ப அந்த குழந்தைய வந்து வெளியே அமிச்சாங்களா. இதுமாரி போய் தண்ணி எடுத்துனுவாமான்னு சொல்லி வெளியே அமிச்சாங்களா. வெளியே அமுக்கும் போது அந்த குழந்தைய வந்து சிங்கம் கச்சிச்சான். சிங்கம் கச்சினா குழந்தை இறந்துச்சா. அது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு வெளியே வந்து நம்ம பொண்ணு காணுமே அப்படி சொல்லி வெளியே வந்து பார்த்தோன்னே அவங்க பயந்துட்டாங்களா. பயந்து யார் கட்சி இருப்போன்னு பார்த்து சிங்கம் ஒரு மரத்தில் உக்காந்து நின்றுச்சான். அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா நம்ம குழந்தைய போய் சேர்ந்து நம்ம இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாதுன்ட்டு வெளியே வந்துட்டாங்களாம். வெளியே வந்துட்டு வேற கிராமத்துக்கு போலான்னு அவங்க போயினே இருந்தாங்களா. ஏதோ ஒரு கிராமத்துல போய் நின்ட்டாங்களா. அவங்களுக்கு தெரியலையா எந்த கிராமன்னு. அந்த கிராமத்துல இருக்கும் போது அவங்க அப்பா அவங்க அம்மா ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணு செத்துச்சான். அப்ப என்ன பண்ணாரா, அந்த பொண்ணு ஸ்கூல் போயிடுச்சான். ஒரு பொண்ணுல அவங்க அப்பா வந்து வேலைக்கு போனாராம். வேலைக்கு போறப்ப ஸ்கூட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஆக்சிடென்ட் ஆகி இறந்தோடனே அவங்க சூப்பர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்களா, இதுமாரி உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு வாங்கன்னு சொன்னாங்களாம். அது சொன்னேன்னா அவங்க அவங்க மனைவி வந்து சரியான அழுதுட்டு என்ன பண்ணாங்களா, வீட்டுக்கு போயிட்டாங்களா. வீட்டுக்கு போய் நம்ம கணவராக இருந்துட்டா நம்ம பொண்ணாக இருந்துட்டாரு, நம்ம எல்லா கிராமத்துலேயும் இந்த அளவு இதுமாரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வேற கிராமத்துக்கு போகலான்னு இன்னொரு கிராமத்துக்கு போனாங்களா, தெரியாத இடத்துல. அப்போ அவங்க அந்த கிராமத்தில் போய் பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், நம்மளும் வேலைக்கு போகலான்னு ஒரு பானை விற்றாங்களாம். அந்த பானை விற்கிறப்ப ஒரு கோயிலில் வந்து கோயில் திருடலாம். அப்போ நல்லா இருந்துச்சா, நல்லா பானை ஓடினே இருந்துச்சான். அவங்க பொண்ணு என்ன பண்ணாங்களா, நீ போய் பானை எடுத்துன்னு வா, கேலி ஆயிடுச்சு அப்படி சொல்லி அந்த பொண்ணை வந்து போய் அமுச்சு விட்டாங்களா. போய் பானை எடுத்துன்னு வாமான்னு. அந்த பொண்ணு போயிடறப்ப ஒரு அண்ணா பார்த்தாராம். அந்த அண்ணா பார்த்தோன்னே வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். இந்த பொண்ணு பார்க்கலையாம். போய் பானை எடுக்கிறப்ப பானை எல்லாம் ஒடிஞ்சு ஊந்துச்சான், கள்ளத்துக்கு அடிக்கிற மாரி. இந்த பொண்ணு சமையல் கட்டை ஒழிஞ்சோன்னு அந்த என்ன பண்ணாரா பார்த்துட்டு அந்த பொண்ணை சாவச்சிட்டாராம். அந்த பொண்ணை சாவச்சேன்னு அவங்க அம்மா வந்து மொழியில நின்று இருந்தாங்களா. அந்த பொண்ணை போவிட்டு நம்ம பொண்ணு வருவான்னு நம்பிக்கையோட இருந்தாங்களா. நம்பிக்கையோடய இருக்கிறப்ப அந்த பொண்ணு நம்ம நிச்சா செத்திச்சான். அப்போ என்ன பண்ணிச்சான், அந்த பொண்ணு அவங்க அம்மா வரப்ப அவன் குடிச்சிட்டு உள்ள பத்துன்னு இருந்தானா. உள்ள பத்துன பார்த்து நம்ம பொண்ணை காணுமேன்னு தேடினேந்தாரான். தேடினா இருக்கப்ப பார்த்தா அந்த கொலைக்கார உள்ளே பத்துன்னு வைக்கவ அந்த பொண்ணுக்கு யாருமே அந்த ஊர்ல தெரியாதான். அந்த ஊர்ல யாருமே தெரியாதான். அவங்கள வந்து ஒரு மாற்றமா பார்ப்பாங்களா. அதில் எனக்கு இந்த கதையில என்ன புரிஞ்சுச்சுன்னா, அப்பா அம்மா விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, அப்பா அம்மா தைரியமா அனுப்பக்கூடாது. இது வந்து நானே எழுதின கதை சொந்தமா. நம்ம சனா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. அவங்களை நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். நம்ம சதீஷ்குமார் இப்போ கதை சொல்ல வராருங்க. அவரு விலங்குகளை இருக்கும் காட்டுல வந்து அதை பத்தி நடக்கிற சும்மா இன்சிடென்ட் இருக்கும்ல, அந்த இன்சிடென்ட்டை வச்சு அவர் ரொம்ப அற்புதமா கதை சொல்ல போறாரு. கேளுங்களேன். நான் கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என் பேர் வந்து சதீஷ்குமார். நான் வந்து கன்னிநகர் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் ஒரு ஊரில் வந்து சிங்கம், புலி, மான் போன்ற விலங்குகள் இருந்தது. ஒரு நதி வந்து ஒரு மானை விரட்டுது. அந்த மான் ஓடியது. விரட்டும் நதி அந்த மாணவனை விரட்டுது தேவையில்லை நினைத்தது. அப்போது அந்த நரியின் நகத்தை வைத்து மானின் முதுகில் பராண்டியது. அப்புறம் வந்து மான் வந்து இறந்து விட்டது. இப்போ அந்த மான் வந்து இறந்து விட்டது. அந்த மானின் உடம்பை சாப்பிட வரும் சிங்கம், புலி, மான் தான் வந்தது. அப்ப வந்து அந்த நரியும் அந்த உடம்பை சாப்பிட்டது. நம்ம சதீஷ்குமார் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாருல. அவர் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவர் இந்த மாதிரி விலங்குகளை பத்தி மேலும் மேலும் கதை சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். அவர் ரொம்ப அழகா கதை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னும் கதை சொல்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நீங்க ஸ்பாட்டிஃபைல பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணிடுங்க. போத்லயுமே அதுல வந்து ஆல் இருக்கும், அதுல போட்டுட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். நாங்க போடுற எல்லா மெசேஜும், அதாவது எல்லா எபிசோடோட இதுவும் நோட்டிபிகேஷனுமே வரும். நீங்க நிறைய வந்துச்சுன்னா நீங்களும் பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யாருக்கு அது சொல்றான்னு கேட்போம்.
இப்ப கதை சொல்ல வர்றது நம்ம ஷர்மிலாங்க. ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. வாங்க, என்ன டாபிக்ல கதை சொல்ல போறாங்க, எப்படி கதை சொல்ல போறாங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியாது. நம்ம வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மை நேம் இஸ் வந்து ஷர்மிளா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு மனைவி, ஒரு கணவன், ஒரு குழந்தை வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அங்கே வந்து ஒரு புத்து இருந்துச்சான். அந்த புத்தில் நாகராணியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அப்போ வந்து அந்த அங்கிள் என்ன பண்ணாது, அந்த நாகராணிக்கு வந்து பால் வச்சாராம். அந்த பாலை குடிச்சிட்டு அது ஒரு தங்க காசு வைக்குமா. அந்த தங்க காசை அவர் எடுத்துட்டு போயிடுவாராம். திருப்பி அவங்களோட அந்த குழந்தை வந்து அந்த காசு எல்லாமே எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு பால் வச்சானா. அந்த பாலை வந்து நாகராணி குடிக்க வந்துச்சான். அந்த நாகராணியை கட்டி அடிச்சானா. நாகராணி வந்து காலிலே குத்தி சாவடிச்சுட்டு போயிடுச்சான். அவங்க அப்பா வந்து நாகராணி கிட்ட கேட்டாராம், ஏன் நாகராணி என்னோட மகனை சாவடிச்சே கேட்டாங்களாம். உன் மகன் பேராசைப்பட்டான், அதனால தான் நான் சாகடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் நாகராணி வந்து அவன் காலில் இருந்த விஷத்துல உறிஞ்சிச்சான். அவனை கண் மூச்சானா. அவங்க அப்பா வந்து அந்த நாகராணிக்கு நன்றி நாகராணி சொன்னாராம். இந்த கதையிலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, காசுக்கு எந்த பொருளுக்குமே நம்ம பேராசைப்படக்கூடாதுன்னு தெரியுது. நம்ம ஷர்மிளா பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது நமக்கு சூப்பரமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். நம்ம ராமகிருஷ்ணன் நான் திருப்பியும் கதை சொல்லியே நான் வந்து அடம் பிடிச்சி நம்ம கிட்ட வந்து கதை சொல்லியிருக்காருங்க. அவர் ரொம்ப அருமையா கதை சொல்லியிருந்தாரு. முன்னாடியும் ரொம்ப சூப்பரா கதை சொல்லியிருந்தாரு, இப்போ சூப்பரா சொல்றாரு. என்ன கதைன்னு தெரியுமா? காக்காவும் கழுகு பத்தி தான் அந்த டாபிக்கை வச்சுதான் கதையே சொல்ல போறாரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் ஃபுல்லா கேட்டு பார்த்தேன். நீங்களும் கேளுங்களா, உங்களுக்கும் பிடிக்கும். என் பேர் வந்து ஏ சிவராமகிருஷ்ணன். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கண்ணி நகர்ல இருக்கேன். நான் இப்போ வந்து என்ன கதை சொல்ல போறேன்னா, காக்காவும் கழுகும் அந்த கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு காக்கா குடும்பம் வந்து வாழ்ந்து வந்துச்சு. அந்த காக்காக்கு வந்து மூணு முட்டை எடுத்துச்சு. அந்த 3 முட்டையில வந்து காக்கா வந்து வெளியே போகும்போது அந்த மழை வரும்போது கூடியில் வந்து 2 முட்டை வந்து கீழே விழுந்துச்சு. காக்கா வந்து பார்க்கும்போது 2 முட்டை கீழே விழுந்ததை பார்த்து சோகமாயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு முட்டை மட்டும் தான் இருந்துச்சு. அந்த முட்டையை வந்து என்ன பண்ணுச்சு, கழுகு ஒரு கூடில் இருக்கும். அந்த முட்டை கூட போயிட்டு வச்சுது. கழுகு என்ன பண்ணுச்சு, அதுவும் என் முட்டை தான், என் குட்டி தான் அப்படின்னு வளர்த்துச்சு. அதுவும் கொஞ்ச நாள் போச்சு, எல்லா கழுகு குட்டியும் பறந்துச்சு. ஆனா அந்த காக்கா அது மட்டும் பறக்கல. ஏன்னா அது காக்கா கொஞ்சம் தான் பறக்க முடியும், அதனால பறக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, அது முயற்சி பண்ணுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அது நல்லா பறக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் கொஞ்ச நாள் போக கொஞ்சம் ஆயிட்டே போச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன சொல்றேன்னா, இங்க வந்து முயற்சி பண்ணா எல்லாமே உங்களால பண்ண முடியும். அதுதான். தேங்க்யூ. காக்காவும் கழுகும் பத்தி நம்ம ராமகிருஷ்ணன் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தார்ல, அவர் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். அவர் மேலும் மேலும் அவருக்கு ரொம்ப கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய கதை வச்சிருக்காரு போல் இருக்கே, நிறைய சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நம்ம பால்ராஜா நான் திருப்பியும் கதை சொல்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சூப்பரான கதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல, அப்படிப்பட்ட டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்மளோட ஃபியூச்சர்ல நடக்கிற நம்ம ஒரு திங் தான், நம்ம ஃபியூச்சர்ல நடக்கிற டெக்னாலஜிஸ் எப்படி இருக்கோ, நம்ம ஹியூமன்ஸ் எப்படி இருப்போம் அப்படின்ற ஒரு இதுதான் டாபிக்கை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து அவ்வளவு அழகா சொல்லுவாருன்னு. கேளுங்கெல்லாம் சூப்பரா இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும். என் பேர் வந்து பால்ராஜா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கண்ணகி நகர் ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு வந்து 13 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து 3000ல் நடக்க போகிற கதை. அங்கே வந்து நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது. ஒரு பையன் வந்து அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறான். அவன் எப்படி போகிறான்னா, டெலிபோர்ட் வச்சுட்டு சீக்கிரம் போயிடுறான். அவன் டெலிபோர்ட்லாம் வச்சதுனால நிறைய பேருக்கு சூப்பர் பவர்ஸ், டெலிபோர்ட் பவர் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கான். அந்த பையனுக்கு வந்து டெலிபோர்ட் பவர் தான் இருந்தான். அதனால அவன் டெலிபோர்ட் பவரை வச்சு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிடுறானா. ஒரு நாள் வந்து அவங்க ஸ்கூல் நடக்க வருதான். அப்போ வந்து அவங்க மிஸ்ஸு சொல்கிறாங்க, எல்லாரும் அந்த ரூமுக்கு போயிடுங்க, அந்த ரூமில் நிறைய இது இருக்குது, சாப்பாடுலாம் இருக்குது அப்படின்றாங்களாம். அந்த ஸ்கூல் வந்து இடிஞ்சு விழுற நிலைமைக்கு போயிடுச்சா, அந்த அளவுக்கு நடக்க வருதான். அதனால அந்த பையன் வந்து, மிஸ் நான் டெலிபோர்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறானா. சரி சீக்கிரம் போயிடுறேன், தான் போயிட்டு அப்படிங்கிறாங்களா அந்த மிஸ்ஸு. அதுக்கடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாமா, நல்ல உனக்கு வந்துடுச்சுங்கிறான்.
அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ எப்படி வந்தேன்னு கேட்டாங்களா. அவன் சொல்கிறான் நான் தான் டெலிபோர்ட் பவர் இருக்குல்ல அதை வச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறான். அடுத்த நாள் வந்து ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் வந்து இன்னும் நல்லா பெருசாக கட்டியிருக்கு. எப்படின்னா அவங்க நிறைய டெக்னாலஜி அதெல்லாம் வச்சுருக்காங்களா, அதனால ஸ்கூல்லாம் நல்லா ஸ்பீடாக கட்டிடுறாங்க. அந்த 3D பிரிண்டர் மாதிரி வச்சுட்டு சீக்கிரமாக கட்டிடுறாங்க. நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருந்துச்சு அந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவன் வந்து நல்லா வரைவான், நல்லா படிப்பான், எல்லாமே அவன் நல்லா பண்ணுவானா. அவனுக்கு வந்து கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்குமா. அதனால ட்ரைனிங் சென்டர் போயிட்டு நல்லா பைக் ஓட்டுறதுக்கு கார் ஓட்டுறதுலாம் கற்றுட்டு இருப்பானா. ஒரு நாள் வந்து அவனுக்கு வந்து ஜுரமா, அதனால வீட்டில் இருந்தானா. அவங்க அம்மா சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா கூட போகிறான். அங்கே போயிட்டு அப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க அவனுக்கு நார்மல் ஃபீவர் தான், அவனுக்கு ஊசி போட்டால் சரியான்ட்டு ஊசி போடுறாங்க. அந்த ஊசி போட்டப்புறம் அவனுக்கு ரொம்ப மயக்கம் வந்துருச்சான். அவன் வந்து வீட்டில் போயிட்டு அவன் வந்து பச்சுட்டானா, மாத்திரை சாப்பிட்டு உக்காந்துட்டான். அதுக்கடுத்து அவன் இன்னொரு நாள் வந்து ட்ரைனிங் சென்டர் போகும்போது அங்கே பறக்கிற கார் நிறைய இருந்துச்சான். அந்த கார் இப்போ அவைலபிள் இருக்குன்ட்டு அந்த காரை ஓட்டிட்டு கத்திட்டு இருக்கானா. அவன் வந்து ஜுரம்னால கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு அதுக்கடுத்து தான் கார் ஓட்ட போனானா. அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுறாங்களாம். நிறைய கேம்ஸு, ஃபோன் கேம்ஸு, அவுட்டோர் இன்டோர் நிறையா விளாடுறாங்களாம். அவனுக்கு வந்து கேரம் போர்டு கேம்னா ரொம்ப பிடிக்குமா. அவன் கேரம் போர்டு விளாண்டு நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டானா. அவன் வந்து எக்ஸ்பர்ட் ஆனனாலேயே அவங்க ஸ்கூலில் வந்து யாரில் என்னென்ன ஸ்போர்ட்டில் கலந்துக்கிறேன்னு கேட்குறாங்களாம். அவன் வந்து நான் கேரம் போர்டில் கலந்துக்கிறேன்னு சொல்கிறானா. அதனால அவங்க மிஸ் வந்து கேரம் போர்டில் சேர்த்து விட்டாங்களாம். அவன் வந்து கேரம் போர்டில் கலந்துட்டனால நிறையா விளாண்டு நிறைய கப்ஸ் ஜெயிக்கிறானா. இந்த கதை வந்து அவ்வளோதான் சார். நான் சொன்ன மாதிரியே பால்ராஜா கலைக்கிருந்தாரா அந்த டாபிக் எடுத்து. இதுல நம்மளோட பால்ராஜாவோட ஸ்டஃப் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கதை எடுத்துருவாங்க பால்ராஜா. வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றேன்னு கேட்போம். நம்ம ராமகிருஷ்ணன் மாதிரி நம்ம ஷர்மிளாவும் இன்னொரு தடவை கதை சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடம் பிடிச்சி நம்ம கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. போன தடவையும் சூப்பரா இருந்தது கதை, ஆனா இந்த தடவை அதை விட சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது டாபிக் கேட்கும் போதே. அவங்க என்ன டாபிக் சூஸ் பண்ணிருந்தாங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம். இந்த 3 பத்தியும் நான் வந்து அவங்க பத்தி இல்ல அதை பத்தி கதை சொல்ல போறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்போம் வாங்க. என் பேர் வந்து ஷர்மிளா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்து வருகிறேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு ஐஸ்கிரீம் இருந்துச்சான். ஒரு நாள் என்னாச்சா, குளிர்காலம் இருந்துச்சான். அப்போ தக்காளி வெங்காயம் ஐஸ்ல எல்லாம் வாங்க நம்மளாம் வெளியே போய் ஜாலியாக விளையாடலாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் விளையாட முடியும் சொன்னாங்களா ஐஸ்கிரீம்லாம். அப்போ ஒரு நாள் என்னாச்சா, திடீர்னு வெயில் வந்துச்சான். அப்போ ஐஸ்கிரீம் வந்து உருகிச்சான். அந்த ஐஸ்கிரீமுக்கே தெரியாதான், அதுவும் விளையாடிட்டே இருந்துச்சான். அப்போ ஐஸ்கிரீமும் உருகி செத்து போயிடுச்சான். அப்புறம் தக்காளியும் எல்லாரும் அழுதாங்களா, தக்காளியும் வெங்காயமா அழுதாங்களாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சாப்பாடு செய்யல, நான் கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லும் போது தக்காளி போயிட்டே இருக்கும்போது ஒரு வேன் வந்து ஏற்றி தக்காளி நசுங்கிடுச்சான். அப்புறம் வந்து வெங்காயம் சொல்லிச்சான், நான் வந்து எல்லா சாவுக்கும் அழுதேன், அப்போ என் சாவுக்கு யார் அழுவா அப்படி கேட்டான். அப்போ வந்து தக்காளி கேட்டான், பாட்டி என்னை வச்சிருந்தீங்களான்னு கேட்டான். அது முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களா பாட்டியும். எல்லார்கிட்டே கேட்டான், யாருமே உன்னை சாவடிக்க முடியாது, அந்த பாவம் எனக்கு தான் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் யோசிச்சுட்டே இருந்துச்சான், என்ன பண்ணலாம், நம்ம எதனா ஒன்று பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சான். அப்போதான் கடவுள் வெங்காயத்துக்கு ஒரு வாரம் கொடுத்தாராம். உன்னை ஒருத்தர் வந்து சாவடிப்பாங்க, ஒரு உயிரினமே வந்து சாவடிக்கும்னு ஒரு வாரம் கொடுத்தாராம். அப்போ வந்து மனிதனுக்கெல்லாம் வந்து தக்காளி வெங்காயம் வச்சு குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு வெங்காயத்தை சாவடிச்சிட்டாங்களா. அதுதான் கதை. நம்ம ஷர்மிளா ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல, தக்காளி வெங்காயம் ஐஸ்கிரீம் அதை வச்சு ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமதி எம்எல்ஏ தாமஸ் நிலை படிப்பாளிகள் வழங்கும் வண்ணத்து பூச்சியின் பாட்காஸ்டான தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 50. இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். உங்களோட பசங்களும் இந்த மாதிரி ஆர்வமா இருக்காங்களா? அவங்களோட திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்தாச்சு. நம்ம எப்பயுமே நம்மளோட வண்ணத்து பூச்சிகள் குழு எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். கம்மிங் சூன் நம்மளோட வண்ணத்து பூச்சிகள் குரூப் ஆனுவல் எபிசோட் வரப்போகுது.
ஸோ ஸ்டே டியூன். எப்போ வரப்போகுது எது வரப்போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்லதே சிந்திப்போம், நல்லதே பேசுவோம், எப்பயுமே நல்லதே நினைப்போம் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லி இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. பாய் பாய், டாட்டா. நெக்ஸ்ட் எபிசோட்ல சீக்கிரம் பார்க்கலாம்.